அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிருபத்தினுடைய கடைசி பகுதிகளுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த நிருபம் எந்த காலகட்டத்தில், எந்த சூழலில், எந்த மாதிரியான பின்னணியில் எழுதப்பட்டுச்சு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த எழுதப்பட்ட சூழல் ஒரு சந்தோஷமான சூழல் மத்தியில் எழுதப்படலை. ஆனால் இந்த நிருபத்தினுடைய மைய கருத்து என்னன்னு கேட்டால் சந்தோஷம். எழுதப்பட்ட சூழல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். அதாவது உலகத்தின் பார்வையில், மற்ற ஜனங்களின் பார்வையில் இந்த நேரத்துலலாம் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் சரியான தருணமா அப்படின்ற மாதிரி யோசிக்கின்ற நேரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நிருபத்தினுடைய மைய கருத்தே என்னன்னு கேட்டால் சந்தோஷம்தான். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்றாரு. 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, 4ஆம் அதிகாரத்தில் இதை ரொம்ப ஒரு வலியுறுத்தி சொல்கிறாரு, ஒரு கட்டளையை போல் சொல்கிறார். அதான் நம்ம கடைசியாக நம்ம பார்த்தோம், சந்தோஷமாக இருங்கள். அதுதான் விஷயமே. இங்கே எதுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு ஒரு 10 காரணங்கள் சொன்னேன். 10 காரணங்கள் மாத்திரம் கிடையாது, அதோடு கூட அது நிற்கலை. ஆனால் ஒரு தொகுத்து ஒரு 10 காரணங்களை நான் சொன்னேன். அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சமான காரணம் 10ஆவது காரணம். எதுக்கு சந்தோஷமாக இருக்கலாம்? எவ்வளோ கடினமான சூழல் மத்தியில் நம்ம வாழ்ந்துருக்கலாம், எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், அதன் மத்தியில் எதுக்கு நான் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நான் தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கிறதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ற உணர்வு, அந்த உணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் பொழுது அதுவே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும் இல்லை? அது ஒரு பெரிய சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான அந்த ராஜ்யத்தை அறிவிக்கிறதுக்கும் அந்த ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அதுவே ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்போ சூழல்கள் நமக்கு சந்தோஷத்தை நிர்ணயிக்கக்கூடாது. நாம் தான் நம்முடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கணும். எதன் அடிப்படையில்னா கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான். நீங்கள் உங்களுடைய எனக்கு இது கிடச்சிட்டா எனக்கு சந்தோஷம் அப்படின்னா அது கிடைக்கிறதுக்குள்ளே அடுத்த ஒரு தேவை வந்துடும், அடுத்த ஒரு விஷயம் நமக்கு எதிர்பார்ப்பு வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் எல்லையே கிடையாது. இந்த தேவைகளுக்கோ நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கோ இதை போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மன நிறைவு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மன நிறைவு தான் இந்த சந்தோஷத்தின் அஸ்திபாரமே. நம்ம ஒரு ஏதோ நம்மள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ஃபோனாக இருந்தாலும் சரி, என்னவோ நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, நம்மள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அது நமக்கு ஒரு மன நிறைவை தரணும். அந்த மன நிறைவு இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்த பொருட்களை, அடுத்தடுத்த காரியங்களை தேடி 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 நம்ம நிம்மதியை இழந்துருவோம். நம்ம அது ஒரு பெரிய தலைவலியாக மாறிடும். எப்பவுமே அந்த அப்கிரேடுன்றது ரொம்ப முக்கியம், நல்லது. அதை அப்கிரேட் ஆகாமல் அப்படியே ஸ்டாக்னட் ஆகிட்டு ஒரே தேங்கின குட்டம் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அப்கிரேட் ஆகணும். ஆனால் அது நம்மளுடைய தேவைகளின் அடிப்படையில் இருக்கணும். தேவைகளின் அடிப்படையில் அந்த அப்கிரேட் எப்போதுமே இருக்கணும். அப்போ தான் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இல்லைனா ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் தான் நமக்கு அமைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது தேடி ஓடிக்கிட்டு, ஏதாவது பண்ணிக்கிட்டு, இதை செய்வோமா, அதை பண்ணுவோமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமான்ட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இது ஒரு பெரிய தலைவலியை நமக்கு கொடுத்துரும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக செய்யும். இருக்கிறதுல ஒரு மன நிறைவு, இருக்கிறதுல ஒரு பெரிய நிம்மதி, இருக்கிறதுல ஒரு சந்தோஷம், நம்மள்கிட்ட இருக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம், இப்படிலாம் இருக்கும் பொழுது நமக்குன்னு ஏதாவது தேவைப்படும் பொழுது கர்த்தர் அந்த தேவைகளை சந்திப்பார். அந்த உணர்வு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் விசுவாசத்தை குறித்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். எல்லாம் நம்ம ரொம்ப தெரிஞ்ச காரியங்கள் தான். இங்கே இப்போ நம்ம அந்த கடைசி பகுதிகளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். 10ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நிருபத்தினுடைய கடைசி பகுதி. இந்த கடைசி பகுதியில் அவர் எங்கே என்ன பண்ணுறாருன்னா, அந்த குறிப்பாக அந்த ஜனங்களை பற்றி பேசுகிறார். அந்த ஜனங்களுக்கும் இவருக்கும் உள்ள அந்த பர்சனல் கனெக்ட் இங்கே நமக்கு தெரியுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கடைசி 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்து கேட்டு கண்டு இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள்,
சந்தோஷமாக இருப்பதற்கு சரியானபடி ஜெபிக்கணும், சரியானபடி சிந்திக்கணும், சரியானபடி வாழணும். இதுதான் 3 காரியங்களை நம்ம சொல்லியிருக்கேன். சரியானபடி ஜெபிக்கணும், கர்த்தரிடத்துல கரெக்டாக ஜெபிக்கணும், சரியானபடி ஜெபிக்கணும். அந்த ஜெபம் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபம், அதாவது நன்றி செலுத்துவதுடனே கூடிய ஜெபம். நன்றி செலுத்துவதுடனே கூடிய ஜெபம்னா, ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு நிறைவு நமக்கு இருக்கணும். நாம் பேசுகிறது ஆண்டவருக்கு கேட்கல, நான் சொல்கிறது ஆண்டவர் காதலை எட்டலை, இது மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம அந்த மாதிரியான எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. அது வந்து டோட்டலி ராங். அப்படிப்பட்ட இறையியல் ராங், அப்படிப்பட்ட எண்ணம் ராங். நம்ம பேசுகிறதுக்கு முன்பாகவே கர்த்தருடைய செவிகளில் அது கேட்குறது. அவர் வந்து நம்மளுடைய நினைவுகளே அறிஞ்சிருக்கிறேன்றார். நம்ம யோசிப்போன்றதே அவருக்கு தெரியும். ரட்சிப்பே அப்படி தான். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் வந்து ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு வந்து நான் கூப்பிட்றது கேட்கல அப்படின்றது ரொம்ப அபத்தமான ஒரு மொழி. அது சில மூத்த ஊழியர்காரங்களும் சில காரியங்களை குறித்து ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் எனக்கு வந்து இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு கேட்டோன்னே, அது நீங்கள் ஜெபம் பண்ணது பத்தலை, நீங்கள் ஜெபம் பண்ணுறது இன்னும் பத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஏதோ ரீசன் சொல்லணுன்றதுக்காக அந்த காரணத்தை சொல்கிறாங்க. அது வந்து தப்பு. அது அப்படி கிடையாது. கர்த்தருடைய செவிகளில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுது. சில டைம் பீரியட் எடுக்குது அப்படின்னா அது வந்து நமக்கான பக்குவப்படுகின்ற நேரம். நம்ம அதில் பக்குவப்படணும், நமக்கு ஏதோ கர்த்தர் கற்றுத்தர விரும்புகிறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு கூட நீங்கள் காத்திருங்களேன். அந்த கர்த்தருக்காய் காத்திருக்கிற நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம். ஒரு தேவை உங்களுக்கு இருக்குது, அந்த தேவைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. அது தேவையை எப்படி உங்கள் மைண்ட் செட் இருக்கணும்னா, அதை பெற்றுக்கொண்டதை போல் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிடணும். ஏன்னா யார்கிட்ட கேட்டிருக்கோம்? ஜெபங்களை கேட்கிறவரிடத்தில் கேட்டிருக்கோம். இடத்துல கேளுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எவனாவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது அப்படியே ஆகும். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுத்த ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்குறோன்ற மைண்ட் செட் நமக்கு எப்போதுமே இருக்கணும். அப்போ இந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் எப்பொழுதுமே பதில் தராரு, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது ஒரு டைம் எடுக்குது அப்படின்னா ஏதோ கர்த்தர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறாரு, இல்லை அதை பெற்றுக்கொள்வதும் அளவுக்கு நம்ம இன்னும் பக்குவம் அடையலை அப்படின்ட்டு விருப்பமாக இருக்கணும். அது இப்போ நல்லா உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைன்னா டிரைவிங் கற்றுக்கோங்க, இல்லை அது மாதிரி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். நல்லா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நல்லா டிரைவிங் கற்றுக்கோங்க. அதே போல் நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான காரியங்கள், அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வந்து முன்னாடி வந்து வச்சு பாருங்கள். நிச்சயமாக அது ஒரு பெரிய நன்மையை தரும். நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை வழி நடத்தும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ நம்முடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது யாருன்னா நாம தான். அது நாம் தான் இருக்கணும். நம்முடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது நாமளாக தான் இருக்கணும், வேறு யாரும் நிர்ணயிக்கக்கூடாது. நம்முடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிற கருவிகள் வந்து வேறு எதுவும் இருந்துடக்கூடாது. ஏதோ ஒரு அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நகையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ கேட்ஜெட்ஸாக இருந்தாலும் சரி, நம்முடைய எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்முடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கக்கூடாது. நம்முடைய சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறது நம்ம தான். எதிர்பார்க்கறது வேறு. எதிர்பார்ப்புன்றது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கணும். இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க, அடுத்தது இந்த வாழ்க்கையை விட கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. கர்த்தர் அதை விரும்புகிறார். அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா அந்த தாளந்து உவமையில் நம்ம பார்த்துருக்குறோம்ல, நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். அது வந்து கர்த்தர் வந்து இந்த பெருக்கத்தை விரும்புகிறார், பெருக செய்ய அவர் விரும்புகிறார். அப்படியே ஒரே மாதிரி கிணத்துல விழுந்த கல் மாதிரி அப்படியே அப்படி நீ வா பரலோகத்துக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஆண்டவர் கிடையாது. நீ ஒழுங்காக முன்னேறினா தான் பரலோகத்துக்கே வர முடியும். ஆண்டவருடைய கட்டளை அப்படி இருக்குது. நம்ம சும்மா ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து சொல்கிற விதமே எப்படின்னா, உனக்கு சில தாளந்துகளை தந்திருக்கிறேன்னா அதை நீ பயன்படுத்து, அதை டெவலப் பண்ணு, உன்னுடைய வேலையில் உன்னுடைய எபிலிட்டியை காமி, உன்னுடைய ஆற்றல்களை, உன்னுடைய திறமைகளை எல்லாவற்றையும் நீ காமிச்சு நீ வந்து எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது அப்படின்றார். எதுக்கு? முயற்சி செய், எழுந்துச்சு ஓடு அப்படின்னு ஒரு இது இருக்கணும்.
அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். ஆனால் இருக்கிற விஷயங்களில் ஒரு மன நிறைவு இருக்கணும். இங்கே இடத்துல ஒரு இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மன நிறைவு, அதில் ஒரு சந்தோஷம், என்கிட்ட இது இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷம். வீடாக இருந்தாலும் சரி, அது என்ன பொருட்களாக இருந்தாலும் சரி நிறைவு இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்களில் மன நிறைவு இருக்கணும். நாம் கர்த்தருக்கு செய்கிற காரியங்களில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். நம்ம அப்படியே தலைகள் ஆகிட்டோம். கர்த்தருக்கு நாம் செய்கிறதுல மன நிறைவு அடைஞ்சிடுறோம். கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்களில் எதிர்பார்க்குறோம். ஆனால் கர்த்தருக்கு நாம் செய்கிற காரியங்களில் நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கணும். இன்னும் நான் என்ன செய்யணும், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக எப்படி நான் ஓடணும், என்னுடைய தொழில்களில் கர்த்தருக்காக எப்படி நான் எழும்பி பிரகாசிக்க முடியும், கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய நோக்கத்தை இன்னும் எப்படி நான் செயல்படுத்த முடியும், என்னுடைய வேலையில் எப்படி நான் காட்ட முடியும், என்னுடைய படிப்பில் எப்படி நான் காட்ட முடியும், காமிக்க முடியும். படிக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி, செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, ஸோ கால்டு வேர்ல்டில் நீங்கள் இருக்கீங்க. அங்கே தான் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தையும் கர்த்தருடைய நோக்கத்தையும் கர்த்தருடைய காரியங்களை அங்கே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 32 பாருங்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். எப்படி அறிக்கை பண்ண முடியும்? நம்முடைய நாவினால் அறிக்கை செய்ய முடியும், நம்முடைய வாழ்வுனால் அறிக்கை செய்ய முடியும். பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. நாவினால் அறிக்கை செய்கிறத விட வாழ்க்கையினால் அறிக்கை செய்கிறது இன்னும் பலமாக கிரியை செய்யும். கர்த்தரை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் செயல்களில், உங்கள் பேச்சுகளில், உங்கள் நடத்தையில், உங்கள் சிந்தையில், உங்கள் பார்வையில், எல்லாவற்றிலும் இந்த கர்த்தரை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. இது எங்கே நடக்குது? பூமியில் தானே, பரலோகத்திலையா? என்ன போட்டிருக்கு? மனுஷர் முன்பாக. கிரீக்கில் ஆந்த்ரோபான், ஹியூமன் ரேஸ், ஆந்த்ரோபான் ஹியூமன் ரேஸ் அப்படின்ட்டு அதை மொழிபெயர்க்கலாம். இந்த மனுக்குலத்திற்கு முன்பாக. இன்னும் அதை கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக. ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டில் நிம்ரோத்தை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் அப்படின்ட்டு நிம்ரோத்தை சொல்லும். அதாவது கர்த்தருக்கு முன்னாடினா கர்த்தருக்கு எதிரடையான அப்படின்ற பதத்தில் தான் எபிரேயத்தில் அது வரும். கர்த்தருக்கு எதிரடையானவன், கர்த்தருக்கு விரோதமானவன் அப்படின்ட்டு. இங்கே அந்த மாதிரியான ஒரு கருத்து வச்சு நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷர் முன்பாக அப்படின்னும் பொழுது கர்த்தரை அறியாத இந்த மக்களுக்கு முன்பாக, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத இந்த மக்களுக்கு முன்பாக இந்த கர்த்தரை வெளிப்படுத்தும்படி நீங்கள் வாழ்ந்து காமிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது இம்மைக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியம் நித்தியத்தில் அது வெளிப்படும். நித்தியத்தில் அது வெளிப்படும். நித்தியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை காமிச்சு கொடுப்பார். நித்தியத்தில் அதை செய்கிறவராக இருப்பார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராக இருப்பார். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராக இந்த கர்த்தர் இருக்கிறார். அதனால் இதெல்லாம் சும்மா ஏனதானோன்ட்டுலாம் இல்லாமல் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. உங்கள் வாழ்க்கை, நீங்கள் இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்சியராக. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த நேரம். யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் திடீர்னு உங்கள் பக்கத்தில் நின்று ஒரு பொருளை கொடுத்தாருன்னா அது எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸாக வச்சுப்பீங்க. இப்போ நான் ஒரு பேனா தரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ சம்திங் ஒரு பேனா இந்தாங்க ஒரு கிஃப்ட்டு தரேன் அப்படின்னா, பாஸ்டர் கொடுத்தாருப்பா அப்படின்னு வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சம்திங் அது சர்ச்சிலேருந்து கொடுத்தாங்கப்பா அப்படின்ட்டு அது ஒரு இதாக இருக்கும். நாங்களாம் அப்படி தான். நான் சின்ன வயசில் வாங்கினது, சர்ச்சு கொடுத்த கிஃப்ட்டுலாம் இன்னும் ப்ரெஷியஸாக இருக்குது, சர்ச்சில் கொடுத்ததுப்பா அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் ஒரு இதாக நம்ம வச்சுருக்கோம். ஒரு மனுஷருக்கு முன்பாக மனுஷர்களே இப்படி நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏனோ தானே நம்ம இருப்போமா? அதில் எவ்வளோ கொஞ்சம் சின்சியராக அதை ரொம்ப பாதுகாத்து அதை பொறுப்பாக பயன்படுத்தி எல்லாம் விருப்பம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தது. இன்றைக்கி நம்ம ஜீவன் உள்ளவர்களாக நம்ம சுவாசிக்கிறோன்னா அந்த சுவாசம் கர்த்தர் கொடுத்தது, இந்த நேரம் கர்த்தர் கொடுத்தது. அதை எப்படி நம்ம விரயம் செய்ய முடியும்? அதனால் ஏதாவது ஒன்று செய்ய,
நல்லா ஒரு கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக எழும்பி பிரகாசிப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சரியானபடி ஜெபிங்க அப்படின்ட்டாரு, சரியானபடி சிந்திங்க அப்படின்றாரு. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை மாத்திரமே சிந்தித்து கொண்டிருங்கள். கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சிந்தியுங்கள், நீங்கள் எதிர்காலத்தில் சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்ல, கடந்த காலத்தில் சிந்தித்தீர்கள்னு சொல்ல, சிந்தித்து கொண்டு இருங்கள். நீங்கள் வாழ்கிற வரைக்கும் அதே செஞ்சுக்கிட்டுரு, உனக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை சேர்ந்துக்கிட்டுரு. கர்த்தர் சொல்கிறார்ல, காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்றார்ல. காதுன்னு ஒன்று இருந்தால் கேளு, காதுன்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அதன்படி செய். அது கேளுனானே, கேட்க கடவன்னா அதன்படி செய்ய கடவன் அப்படின்ட்டு அங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்கிற மாதிரி இங்கே அதையே சிந்தித்து கொண்டு இருங்கள். இதை மாத்திரம்தான் சிந்தித்து கொண்டு இருங்கள், மற்றதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். கடைசியாக சரியானபடி வாழுங்கள். எப்படி வாழணும் அப்படின்னா, அந்த 9ஆம் வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். இதை மாத்திரமே செய்யுங்கள், இதை மாத்திரமே சிந்தியுங்கள், இதை மாத்திரமே செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யுங்கள். இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ 10ஆம் வசனத்தில் இப்போ இந்த பிலிப்பு பட்டணத்தின் ஜனங்களுக்கும் இவருக்குமான அந்த உறவை காமிக்கிறாரு பாருங்க. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்க எப்பாப்ராதித்து அப்படின்ற ஒரு வாலிபன் இடத்துல சில வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதில் தான் அதுதான் இந்த நிருபத்தினுடைய இதுவே எழுதப்பட்ட காரணம். இந்த எப்பாப்ராதித்திட்ட வந்த இந்த வெகுமதிகளை பெற்றுக்கொண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ஜனங்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அனுப்புகிறார். அதான் இந்த நிருபமே. இப்போ இவர் எங்கே இருக்கிறாரு? வீட்டு சிறையில் இருக்கிறாரு, விசாரணை கைதியாக இருக்கிறாரு. ஒரு மோஸ்ட் சைக்கோபேத் ஒரு ராஜாட்ட போய் நிற்கணும், அவனை கன்வின்ஸ் பண்ணணும், நீரோட்ட நின்று அவன்கிட்ட கன்வின்ஸ் பண்ணணும், தன்னுடைய விசுவாசத்தை மறுதலியாமல் எடுத்து சொல்லணும். இது எவ்வளோ பெரிய டாஸ்க் தெரியுமா? இதுவே பெரிய ப்ரெஷரை கொடுக்கும். ஆனால் எப்படி தான் அதை ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியல. அந்த அளவுக்கு மனுஷன் பயங்கரமான ஒரு மனுஷன் இவர். இந்த நேரத்தில் இப்போ இந்த ஜனங்களுக்கும் இவருக்குமான அந்த உணர்வை எப்படி வெளிப்படுத்துகிறாரு பாருங்க. நீங்கள் மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்றது. இந்த ஜனங்க பார்த்தீங்கன்னா நிறையா முறை கொடுக்குறாங்க, நிறைய முறை இந்த ஜனங்க கொடுக்குறாங்க. நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். கொரிந்து பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இதே பிலிப்பு பட்டணத்து சபை தான் அவரை தாங்குச்சு. அவர் ஊழியம் செய்கிறது கொரிந்து பட்டணத்தில். ஆனால் கொரிந்து பட்டணத்து ஜனங்களை அவரை கண்டுக்கல. ஏன்னா அது இயல்புலேயே கொரிந்து பட்டணத்து ஜனங்க கொஞ்சம் திருக்கு உள்ளது, கொஞ்சம் அந்த அளவுக்கு பெஸ்ட் பீப்புள் கிடையாது. அது பட்டணமே ஒரு மாதிரியான பட்டணம். அதுலேயும் அதில் இருக்கிற சபையும் அந்த மண் வாசனையோடு கூட இருந்துச்சு. அதனால் அவங்கள்ட்டேருந்து இவர் எந்த ரொம்ப வெகுமதிகளெல்லாம் வாங்கலை. அங்கே ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும்போது மக்கதோனியா தேசத்திலிருந்து வந்த அப்படின்ட்டு வருது. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அடுத்தடுத்து வாசிக்க போகிறோம், அப்போ நம்ம பார்ப்போம். அப்போ அங்கே தான் அதை செய்கிறாரு. கொரிந்தியர்லேயும் அதை மென்ஷன் பண்ணுறாரு. மக்கதோனியாவில் வந்தாங்க, அவங்க தான் அந்த சபை கொடுத்த, அதாவது பிலிப்பு பட்டணத்து சபை கொடுத்த அந்த வெகுமதிகளின் மூலமாக தான் அவர் இருக்கிறார் அப்படின்றத சொல்கிறாரு. தெசலோனிக்கே பட்டணத்துலேயும் அவர் அந்த ஜனங்களை சார்ந்து அவர் இல்லை. அவர் தன்னுடைய கைகள்னால் சில வேலைகளை செய்து அதன் மூலமாக இருக்கிறார். ஏன்னா அந்த தெசலோனிக்கே ஜனங்கள் ரொம்ப நல்ல ஜனங்க தான், அது தரமாட்டாத ஜனங்க கிடையாது, ஆனால் கொஞ்சம் நல்ல ஜனங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவங்கள சார்ந்து இல்லை. இப்படி கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்யும்போதும் சரி, தெசலோனிக்கே பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்யப்பொழுதும் சரி, இந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்க தான் அவரை தாங்குறாங்க, அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, பொருளாதார விஷயங்களில் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சம்திங் ரீசன்ஸ், அது என்ன ரீசன்ஸ்ன்னு தெரில, அது என்ன வேணால் இருக்கலாம். ஏன்னா அந்த ஜனங்க நல்ல செல்வ செழிப்பாக இருந்த ஜனங்க தான். ஆனால் கர்த்தருக்காக இந்த ரோம குடியுரிமையின் சாக்கியத்தை எல்லாவற்றையும் இழந்து
அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் தங்களுடைய கடினமான அந்த காலகட்டத்தில் கர்த்தருக்காக ஏதாவது செய்கிறோம் அப்படின்ட்டு செய்கிறாங்க. ஏதோ ஒரு ரீசன்ஸில் கொஞ்ச நாள் தடைப்பட்டிருக்கு, இப்போ மறுபடியும் கிடச்சிருக்கு. இங்கே இந்த சபை மக்களுக்கும் ஒரு ஊழியனுக்கும் இந்த காணிக்கைன்ற விஷயத்தில் எப்படிப்பட்ட உறவு இருக்கணும் அப்படின்றதில் ஒரு தெளிவு இங்கே நமக்கு இருக்குது. நான் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்துட்டேன். ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதத்தில் எவ்வளோ நமக்கு காணிக்கை வருதுன்றதை ஒரு கரெக்டாக லெக்சர் போட்டு தெளிவாக நம்ம எழுதி அதை ப்ராப்பராக என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அதை ஆரம்பத்துலேருந்தே வெறும் 5 ரூபா இருந்தாலும் சரி, 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, அது 1000 ரூபா, 500 ரூபா, 200 ரூபாலேருந்து ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் கூட கர்த்தருடைய கிருபையில் நான் செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி தேவைகள்ன்ட்டு எதுவுமே இது வரைக்கும் சபையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. அது எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடம். என்ன தேவையோ அதை ஜெப நோட்டில் நம்ம எழுதி வச்சு அதை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதற்குண்டான தொகை நமக்கு காணிக்கையில் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம அந்த பொருளை வாங்கி வைப்போம். இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். இது எனக்கு தேவை, அது தேவை, இது தேவை அப்படிலாம் இல்லை. என்ன தேவைன்ட்டு ஜனங்கள்கிட்ட சொல்கிறத விட ஆண்டவருக்கே தெரியும். அந்த தேவைகளை இன்ன வரைக்கும் ஊழியத்தில் நம்மளை நடத்திட்டு வர்றாரு. இப்படி தான் இந்த ஒரு பேட்டர்னில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது தாங்க, இது செய்யுங்க, அதை செய்யுங்கன்ட்டுலாம் எதுவுமே இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, எதுவுமே செஞ்சது கிடையாது. அதே நேரத்தில் சபையும் நமக்கு நிறைய விஷயங்களில் எல்லா காரியங்களையும் சப்போர்ட்டாக இருந்து நமக்கு போய்கிட்டு இருக்கு. இது இப்படி நம்மளுடைய பேட்டர்ன் வச்சுருக்கோம். இங்கே இவர் பாருங்கள், இப்போ அந்த மக்களுடைய இருதயத்தை அறிஞ்சவராக இருக்கிறார். ஏதோ ரீசன்னால உங்களால் கொடுக்க முடியல, ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். இப்போ அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்படல, என்ன பண்ணல, காணிக்கை கொடுத்தாங்க, அப்பாடா வந்துருச்சுரா அப்படின்ட்டு சந்தோஷப்படல, கொடுத்த ஜனங்களுக்காக சந்தோஷப்படுறார். ஒரு ஊழியன் எவ்வளவு காணிக்கை வந்துச்சு, இந்த மாதம் 2000 ரூபா தான்ப்பா வந்துச்சு, இந்த மாதம் 5000 ரூபா வந்துச்சுப்பா, அப்படி சந்தோஷம் அப்படி கிடையாது. எவ்வளோ வந்துச்சுன்றது அடிப்படையில் சந்தோஷப்படக்கூடாது, என்ன வந்துச்சுன்றது அடிப்படையில் வரல சந்தோஷப்படக்கூடாது. அந்த ஜனங்களுடைய கொடுக்கணுன்ற அந்த ஆர்வம், கொடுக்கும்படியாய் அவங்க வளர்ந்துருக்கிறாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் இவரை சந்தோஷப்படுத்தணும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அது படித்து ஒரு காலேஜெலாம் முடிச்சுட்டு திடீர்னு வேலைக்கு போயிட்டு நமக்கு சம்பாரிச்சு இந்த ஒரு பொருள் எடுத்து கொடுக்குது, ஏதோ சம்திங் வாங்கி கொடுக்குது, நமக்கு வாங்கி கொடுக்குது, ஒரு குழந்தை வாங்கி தருது, அந்த வளர்ந்து பெற்றோருக்கு வாங்கி தராங்க. என்ன இதுதான் வாங்கிட்டு வந்தியா, உன்னால் இவ்வளோ தான் முடியுமா நான் கேட்போம். பெற்றோர் எப்படி கேட்போம், அவங்களுக்கு மைண்டு என்ன, அவங்களுக்கு என்ன, என் பிள்ளை எனக்குன்னு வாங்கி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருச்சு இல்லை, அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷம் தான் இருக்கணும். என்ன காணிக்கை வந்துச்சு, எவ்வளோ காணிக்கை வந்துச்சுன்றத அடிப்படையில் சந்தோஷம் இருக்கக்கூடாது. சந்தோஷம் அந்த ஜனங்க அதை செய்யும் அளவு வளர்ந்துருக்கிறாங்க, ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்திருக்கு அவங்களுக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சி அவங்க விசுவாசித்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறி சபைக்கு அதை செய்யும் அளவு அவங்க முன்னேறிட்டாங்கல்ல, அதுக்காக சந்தோஷப்படணும் ஒரு ஊழியக்காரங்க. இந்த சில பேர் சொல்லுவாங்க, தசம பாகம்லாம் தேவையா, அதெல்லாம் பழைய ஏற்பாடு, பழையவைகள்லாம் ஒழிஞ்சிச்சு. அது சில பேர்லாம் வசனத்தை எடுத்து காமிக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிற மாதிரி ஆயிடுது, அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு இன்றைக்கி வந்துடுது, அதனால் இந்த தசமபாகலாம் தேவையா அப்படிலாம் நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது தசமபாகம் தேவையில்லை, அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ரொம்ப அதையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதை விட தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு இருக்கிற காணிக்கைகளை வர காணிக்கையை ஒரு கமிட்டி மாதிரி வச்சு பொறுப்பாக அதை ஜாக்கிரதையாக அதை செலவு பண்ணணும், அநேக நற்காரியங்களை செய்யணும், அநேகருக்கு நம்ம உதவியாக இருக்கணும். அதனால தான் அந்த உதவி செய்யும்போது கூட என்றைக்குமே நான் பணமாக கொடுக்குறதே கிடையாது, யாருக்குமே பணமாக உதவி செய்கிறதே கிடையாது. அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு காரியங்களில் நற்கிரியைகளை செய்வதற்கோ ஏதோ சம்திங் அவங்க வாழ்வாதாரம் உயர்றதுக்கு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுருவேன். அது அப்படி தான் நம்ம சபையிலேருந்து நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நம்ம அப்படி தான் நம்ம அதை செலவு பண்ணுறோம், பணமாக யாருக்கும் நம்ம கொடுக்குறதே கிடையாது. அப்போ இந்த காணிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. இதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா கர்த்தருக்காக ஜனங்க கொடுக்குறாங்க, பெற்றுக்கொண்டவன் தப்பு பண்ணால் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், எஜமான் தான் அதுக்கு பாத்திரர். சமீபத்தில் ஒரு மேடை பயிற்சியாளர் ரொம்ப நல்லா பேசுகிற ஒரு ஆள் அவருடைய இதெல்லாம் கேட்டிருந்தேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன்.
அப்போ அவர் சொன்னார், லண்டனில் வந்து அவரை பேச கூப்பிட்டாங்களாம். அவர் நல்லா தமிழ் சொற்பொழிவு ஆற்றுவார். லண்டனில் பேச கூப்பிட்டாங்களாம். அதுக்கான ஒரு தொகை சொன்னாங்கன்னா இவர் சரி நான் போய் வரேன் அப்படின்ட்டு போயிட்டாராம். அதுக்கு டிக்கெட்லாம் அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க, தங்குறதுக்கு எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இவர் வந்து மேடையெல்லாம் பேசிட்டு இறங்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்து கையில் வந்து ஒரு கவரை வந்து வச்சு, இந்தாங்க நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க, நான் உங்கள் பயங்கரமான ஃபேன், இந்தாங்க பிடிங்க அப்படின்ட்டு கையில் வந்து ஒரு கவரை வச்சு கொடுத்து காசை வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். இவர் வாங்கிட்டு அதை பிரிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. இப்படி திரும்பும்போது ஒருத்தர் வந்து நின்று, இந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், எங்கள் இடத்துல இப்படி இருக்குது, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னா அந்த கவரை அப்படியே கொடுத்துட்டு இவர் வந்துட்டாராம். வந்தோடனே கூட வந்தவர் சொன்னாராம், ஏன்யா உனக்கு அறிவு இருக்கா, உன் கையில் வந்து கொடுத்த கவரை பார்த்தா அது நல்ல பல்காக இருக்குது, லண்டன்லாம் பவுண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு, நல்ல வேல்யூவான மணி, அவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க, அது சரி எண்ணியாச்சும் கொடுத்தியா, இல்லை ஏதாவது இருங்க தரேன் அப்படின்ட்டு ஏதாவது எண்ணி கொஞ்சம் 2 கொடுத்துருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம், நீ அப்படியே கொடுத்துட்டியே என்ன அப்படின்னு அவர் சொன்னாராம். எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டான், ரிட்டனு அந்த காசை வச்சுருந்தா நான் போகணும் இல்லை, எனக்கு ரிட்டனும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டான், இப்போ போனால் சோறு வாங்கி கொடுத்துருவான், எனக்கு எல்லாம் அவன் பார்த்துக்கிறான், இதுக்கு இதில் பேசுறதுக்கும் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், எல்லாம் அவன் பார்த்துக்கிறேன்ட்டான், இப்போ இது வந்து இதுக்கு வரும்னு எதிர்பார்க்கவும் இல்லை, இது அதனால் என்ன இப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு போட்டோம் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ மறுபடியும் அவர் கேட்டாராம், அவன் நல்லது தான் செய்வான்னு உனக்கு யார் சொன்னா, இப்போ அவன் வந்து நல்லது தான் செய்வான், அவன் கரெக்டாக தான் நடந்துப்பான், கரெக்டாக அந்த பொருளை அந்த காசை கரெக்டாக பயன்படுத்துவான் அப்படின்ட்டு உனக்கு யார் சொன்னா, நீ வந்து பார்த்தியா அப்படின்னா இவர் சொன்னாராம், அது எனக்கு தேவையில்லை, எனக்கு என் மனசாட்சி சொன்னிச்சு, நான் கொடுக்கணும்னு சொன்னிச்சு, நான் கொடுத்துட்டேன், அதை அவன் மனசாட்சி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாராம். அவன் மனசாட்சின்படி அவன் செஞ்சானா அவன் நல்லா இருப்பான், இல்லைனா அதுக்கான தண்டனை அனுபவிக்க போகிறான், எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாராம். அதே போல் நமக்கு சில காரியங்களை வந்து ரொம்ப டீப்பாக நம்ம சில ஃபாலோ பண்ணணும், நம்ம விரயமாக செய்யக்கூடாது, சில காரியங்களை விரயம் பண்ணக்கூடாது, தகுதி இல்லாதவர்களுக்கு நல்லா காசு கொடுத்தோன்னா அவன் போயிட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது, காரியங்களை பார்த்து செலவு பண்ணணும், ஆனால் அதை ரொம்ப டீப்பாக நம்ம பண்ணக்கூடாது. அதுமாதிரி தசம பாகம் பழைய ஏற்பாடுனா நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்தாரு, காயின் ஆபேல் கர்த்தருக்கு முன்பாக காணிக்கைகளை கொடுத்தாங்க, அப்போல்லாம் எந்த நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, அப்படிலாம் கிடையாது, கர்த்தருக்கு செய்கிறணும் அப்படின்னா அது கர்த்தருக்காக நம்ம செய்கிறோம். இன்னும் இந்த 10ல் 1 பங்கு தான் தசம பாகம், அதெல்லாம் பழைய ஏற்பாடு தான், அது உண்மை தான். புதிய ஏற்பாட்டில் என்ன கதைனா நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே கர்த்தருக்கு தான் சரியா, அந்த ஒரு இது நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிற எல்லாமே கர்த்தருக்கு தான், நாமே கர்த்தருக்குரியவர்கள் தான். கிரேத்திற்கு கொல்லப்பட்டீர்களே நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா அப்படின்ட்டு, நாமளே நம்முடையவர்கள் அல்ல, நாமளே கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்லாம், அப்போ நமக்குன்னு சில பொருட்கள் இருக்குது, இதை வந்து எனக்குன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும், எல்லாமே கர்த்தருக்கு தான், எல்லாமே கர்த்தருக்கு கொடுத்தது தான், எல்லாமே கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்தணும், எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் சரியா. அதனால் அந்த விஷயத்தில் அதனால தான் ரொம்ப நான் அதை பற்றி நான் ரொம்ப பேசுகிறதும் கிடையாது, இது பண்ணுறதும் கிடையாது, கர்த்தருக்குன்னு அறிக்கை செய்து கர்த்தருக்குன்னு கொடுக்குறத நம்ம இது பண்ணுறேன். அது நான் பெற்றுக்கொண்டேன்னா அதுக்கு உத்தரவாதமாக இருக்கணும், அது 1 பைசாவாக இருந்தாலும் சரி, ஏன்னா நானும் காணிக்க போடுறேன், ஒவ்வொரு வாரமும் நானும் காணிக்க போடுறேன். கர்த்தர் என்னுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு வாரத்துக்கு 3 பிரசங்கம் பண்ணுறேன், 4 பிரசங்கம் பண்ணுறேன்னா ஒரு பிரசங்கத்துக்கு 10 hours கிட்ட ஒர்க் பண்ணி அதுக்கான வேலை செஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே பல விஷயங்களில் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, சில மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான், அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாம் பண்ணி நல்லா இது பண்ணி ஒரு குவாலிட்டியான டீச்சிங் கொடுத்து, அப்போ வந்து இது வந்து என்னை கர்த்தர் வந்து இப்படி ஒரு பாதையில் பிழைக்கும்படி செய்திருக்கிறார், என்னுடைய பிழைப்பு இந்த இதனால் அடிப்படையில் கர்த்தர் தான் எனக்கு செய்கிறார் இப்படின்ற ஒரு பேட்டர்னை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கும் நீங்களும் உங்கள் வேலைகளை இப்படிப்பட்ட காரியங்களை கருத்தாக நீங்கள் செய்யணுன்றதை உங்களுக்கு முன் உதாரணமாக நான் இருந்து காமிச்சிட்டு இருக்கேன். அப்போ இங்கே அந்த ஜனங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவு, இந்த காணிக்கை விஷயத்தில் இந்த ஆளுக்கு என்னமோ கொடுத்து போதவே இல்லை, சரி போ ஜெயிலில் உட்காந்துட்டான், யாரோ பார்த்துக்கிட்டோம் நமக்கு ஏன் அப்படி இவங்களும் இல்லை. எத்தனையோ சபைக்கு, ஏன்னா 10 வருஷம் ஆச்சு அந்த ஆளை பார்த்து, 10 வருஷம் ஆச்சு, எங்கே போய் இப்போ மாட்டிக்கிட்டு எங்கேயோ உட்காந்துருக்கிறாராம், ரோமில் தானே இருக்கிறாரு, தலைநகரத்திலே இருக்கிறாரு, அங்கே இல்லாத ஜனங்களா, அங்கே இல்லாத காசா, இங்கே பிலிப்பு பட்டணத்தில் அங்கே வந்து போக போகுது, ரோமாபுரியில் இல்லாத காசாக நம்ம அனுப்பிச்சு போக போகுது, அப்படிலாம் அவங்க நிர்விசாரமாக இல்லை, அவங்களுக்கு அந்த கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்தோடனே உடனே கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த அங்கே என்ன நம்மகிட்ட காசு வாங்கிட்டு அந்த ஆள் வந்து அங்கே போய் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அப்படிலாம் முறுக்கலை.
கொரிந்து பட்டணத்தில் வேலை செய்கிறதுக்கு நம்ம இங்கே காசு கொடுக்கணுமா? பாஸ்டர் அந்த விசுவாசிகளை கவனிச்சிட்டு இருக்கிறாரு, நம்ம ஏன் கொடுக்கணும்? அப்படிலாம் சண்டே இன்றைக்கி சர்ச்சில் அப்படிலாம் இருக்குது. கர்த்தருடைய கிருபையில நம்ம சர்ச்சில் அந்த பிரச்சனையே கிடையாது, அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்ட இதெல்லாம் கிடையாது. நான் பொதுவாக கேள்விப்படுறத வச்சு சொல்கிறேன். இப்போ மற்ற சபைகள் அப்படி மற்ற காரியங்கள் இருக்கும்போது மற்ற ஜனங்கள் பேசுகிறத வச்சு நான் சொல்கிறேன். காணிக்க நான் கொடுக்குறேன், அங்கே போயிட்டு அந்த வீட்டையே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவங்களே ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரு, அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. கரெக்டாக கர்த்தருடைய ஏவுதலின்படி கர்த்தருடைய ஊழியக்காரங்க செயல்படுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான பலனை அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்க அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டோம். நம்முடைய கடமையில் கரெக்டாக நம்ம இருந்துடணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சமீபத்தில் ஒரு நிஜமான நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசிச்சுட்டு இருந்தேன். சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒரு 300 பவுண்ட்ஸ்க்காக அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். 300 பவுண்ட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் சில நற்காரியங்களை செய்வதற்கு அவருக்கு தெரிந்த சில கஷ்டப்படுற கொஞ்சம் ஜனங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொன்னாராம். நான் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக கண்டிப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்காரு, ஆண்டவரே எனக்கு ஒரு 300 பவுண்ட்ஸ் இருந்தால் இந்த காரியங்கள்லாம் செஞ்சு இவங்களெல்லாம் நான் செட்டில் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அதே போல் அற்புதமாக ஒருத்தர் 300 பவுண்டு கொடுத்துட்டு போயிட்டார். கேட்டது மாதிரியே கரெக்டாக 300 பவுண்டு கையில் வந்துருச்சு. இப்போ ஒரு சந்தோஷம் தானே வரும், நம்ம என்ன ஜெபம் பண்ணமோ அது கர்த்தர் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு இவர் அதை செய்ய போகும்போது கர்த்தர் சொன்னாராம், இதை ஜார்ஜ் முல்லர்ன்ட்டு ஒரு ஊழியக்காரர் இருக்கார், அவர்கிட்ட போய் கொடு அப்படின்னு. ஜார்ஜ் முல்லர்ன்ற ஊழியக்காருக்கு நான் எதை கொடுக்கணும் ஆண்டவரேனா? இல்லை நீ போய் இந்த காசை போய் கொடுத்துரு அப்படின்னா இவர் சொன்னாராம், ஆண்டவரே நான் 300 பவுண்டுக்காக நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு நீ 300 பவுண்டு கொடுத்தீங்க, இதை போய் இன்னொருத்தட்ட போய் கொடுன்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னா, இல்லை நீ போய் கொடு அப்படின்ட்டாராம். உடனே இவர் கொஞ்சம் அரை மனசாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லிட்டாரே, இது என்ன கர்த்தர் தான் கொடுத்தாரு, ஏன் இன்னொரு 300 பவுண்டு கர்த்தர் தர மாட்டாரா அப்படின்னு ஒரு விசுவாசத்தெல்லாம் வச்சுக்கிட்டு போயிட்டு ஜார்ஜ் முல்லர்கிட்ட ஏன்பா இங்கே வா அப்படின்ட்டு கொடுத்தாராம். உடனே அவர் கர்த்தரை துதிச்சு கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார், என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திச்சார், சரியாக நீங்கள் கொடுத்தீங்கன்ட்டு சொல்லணும்னா இவருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம். அப்பா ஒரு தேவையுள்ள இப்போ இருந்தாலும் நம்ம அதை தான் செய்ய போகிறோம், தேவையுள்ள மக்களுக்கு தான் செய்ய போகிறோம், இங்கே ஒரு தேவையுள்ள ஒரு ஊழியக்காரனுக்கு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்போது இவர் மனசில் அந்த கலக்கம் இருந்துகிட்டே இருக்குது. கொடுத்துட்டு வரும்பொழுது நம்ம சொல்லிட்டோமே, இது செய்கிறேன்னு சொல்லிட்டோமே, இதை நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சரின்ட்டு வீட்டுக்கு அதை ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு இவருடைய ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது, அதில் போகிறாரு. போனால் டெஸ்கில் ஒரு கவர் இருந்துச்சு, இவருக்கு நிறைய அனுபவப்பட்டிருப்பார், இதில் 300 பவுண்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தாராம். அதை தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறாரு. பார்த்தா 300 பவுண்டும் அப்புறம் 300 அந்த பைசா மாதிரி இருக்குல்ல, நம்ம 300 ரூபா ப்ளஸ் ஒரு 300 பைசான்னு இருக்குல்ல, அது மாதிரி பைசா மாதிரி அந்த 300 காசுகள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சான். அப்போ அது எழுதியிருக்காரு, ஆண்டவர் எனக்கு வட்டியோடு கொடுத்துருக்குறாரு, நான் கொடுத்ததுக்கு ஒரு நாள் வட்டியோ சேர்த்து எனக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்ட்டு அது எழுதியிருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்காக நீங்கள் செய்யும் பொழுது அதுக்கான பலன்றது நிச்சயமாக இருக்குது. நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கோம், நாங்கள் குடும்பமாக சரி நானும் சரி, கர்த்தருக்காக செய்யும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பலனை கர்த்தர் நமக்கு தரார். இங்கே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியில் நமக்கு காமிச்சு கொடுக்குறார். இந்த 10ஆம் வசனத்துலேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத காமிச்சிட்ருக்கிறார். இந்த தேவன் யாருன்னா முன் கரிசனை உள்ள தேவன். இந்த 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா முன் கரிசனை உள்ள தேவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 45:5 யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் பேசுகிறார். தன் சகோதரர்கள்ட்ட பேசி அவங்க ஒரு குற்ற உணர்வோடு இருக்கிற அந்த சகோதரர்கள்ட்ட எப்படி பேசுகிறார் பாருங்க, வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆனால் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். சகோதரர்களால் கொலை செய்யப்படும் அளவுக்கு துன்புறுத்தப்பட்டு நமக்கு எதுக்கு இந்த இரத்தப்பொலி அப்படின்ட்டு ஏதோமியர்கிட்ட விற்று போடுறாங்க. ஏதோமியர் இவரை எகிப்தில் அடிமையாக விற்று போடுறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு,
ஜீவ ரட்சனை செய்யும்படி, உங்களை மாத்திரமல்ல, எகிப்து தேசத்தை மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற தேசங்களை காப்பாற்றும்படி கர்த்தர் என்ன முன்னாடி அமிச்சார். கர்த்தர் தான் செஞ்சார் இதை அப்படின்ட்டு சொல்கிறார். எவ்வளோ சூப்பர் வார்த்தை இல்லை? நல்ல ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் இது. கர்த்தர் தான்ப்பா இது செஞ்சார். இது நடக்கும்படி கர்த்தர் தான் செஞ்சார். இந்த காரியம் நடக்கும்படி கர்த்தர் செஞ்சார். கர்த்தருடைய பிளான் அது. நீயா செய்யலை, நீயா வந்து உட்காரல, நீயா வந்து இந்த ஊருக்கு வரல, கர்த்தர் செய்ய வச்சார் அப்படி சொல்கிறார். உண்மையிலே அது மாதிரி 50ஆம் அதிகாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ண நினச்சிங்க? தீமை தான் செய்ய நினச்சிங்க. ஆனால் கர்த்தர் ஒரு பிளான் வச்சுருந்தார். நீயா செய்யலை, அவர் செய்ய வச்சார். தீமை செய்ய நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஆனால் அது நன்மையாக முடிஞ்சிடும். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஒரு முன் கரிசனை உள்ள தேவன். அதில் ஒரு கன்சர்ன் அவருக்கு இருக்குது. என் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், என் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லா தேவைகளையும் நிறைவாக இவன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு முன் கரிசனை நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்குது. அதை நம்ம மறந்துடவே கூடாது. ரெண்டாவது, நம்முடைய தேவன் யார், எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது முன் கரிசனை உள்ள தேவன். ரெண்டாவது, நம்முடைய தேவன் திருப்தி செய்கிற தேவன். நம்முடைய தேவன் யார்? திருப்தி செய்கிற தேவன். நீங்கள் இந்த முன் கரிசனை உள்ள தேவன் வந்து 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 15, 16 பார்த்தீங்கன்னா, ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கும் அப்படின்னு 14 முடிச்சுட்டு 15 மேலும் பிலிப்பேரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட பொழுது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரமே எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை. இப்போ வந்து இதெல்லாம் வந்து நடக்குது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாரு தேவன். வந்து ஒரு முன் கரிசனையோடு கூட இந்த ஜனங்களை அறிமுகப்படுத்தி, இந்த ஜனங்களை வந்து அவருக்கு ஒரு இந்த பட்டணத்தில் அவர் ஊழியர் செய்யும்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து எல்லாம் முடித்து, இப்போ மற்ற பட்டணங்களுக்கு போகும்பொழுது இந்த ஜனங்கள் மூலமாக அந்த காரியங்கள்லாம் நடக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்கிறாரு. நீங்கள் வாசிக்கலாம் அந்த வேத பகுதிகளில். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 18ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்க. அப்போஸ்தலர் 18:5 மக்கதோனியாவில் இருந்துனா அது வந்து பிலிப்பு பட்டணம். மக்கதோனியா தேசத்தில் இருந்த திருச்சபை, அந்த மக்கதோனியா தேசத்தில் இருக்கிற பட்டணம் தான் பிலிப்பு பட்டணம். அந்த மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தம் படுத்தினார். எங்கே நடக்குது அப்படின்னா கொரிந்துல நடக்குது. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னா கொரிந்து பட்டணத்தில் நடக்குது. ஒரு வேளை அவர் என்ன பண்ணியிருக்கலாம், தேவைகளுக்காக, இவருடைய தேவைகளுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தேவை இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களுடைய ஊழியத்தை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு தேவை இருக்குன்ட்டு ஒரு கலக்கத்தில் இருந்திருக்கலாம். இப்போ மக்கதோனியா இந்த பிலிப்பு பட்டணத்துலேருந்து வரும்பொழுது அந்த ஜனங்க கொடுத்து அனுப்பிச்ச வெகுமதிகளை எடுத்துகிட்டு வரும்பொழுது இப்போ யார் வந்தால் சீலாவும் தீமோத்தேயும் வந்திருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது இவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதை பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஆவியில் வைராக்கியம் வந்துருச்சு. ஆண்டவருக்காக இன்னும் நான் எதாவது செய்வேண்டா, ஆண்டவருக்காக நான் எதை வேணால் செய்வேண்டா, நான் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்குறாரு, என்னுடைய தேவைகளை எப்படி ஆண்டவரை சந்திக்கிறாரு, இந்த ஆண்டவருக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்ட்டு ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இவர் என்ன பண்ணுறாரு, செயல்படுறாரு. இதை நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம கொரிந்து பட்டணத்துலேயும் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியரில் அதை அப்படியே இந்த நடந்த சம்பவம் அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம். இதை வந்து எங்கே எழுதுறாருன்னா அவர் எழுதுறாரு. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் லூக்கா எழுதுறாரு. நடந்த சம்பவத்தை லூக்கா எழுதுறாரு. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி செயல்பட்டார் அப்படின்றத. கொரிந்தியருக்கு பவுலே எழுதுறாரு அந்த விஷயத்தை. பைபிளை பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில், உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபையினிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். உங்கள்கிட்ட ஊழியம் பண்ணுறதுக்கு நான் மற்ற ஜனங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டேன், சம்பளத்தை பெற்றுக்கிட்டேன். அதாவது இந்த வேலைக்கான சம்பளம் மற்ற சபை கொடுத்துச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம், நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட பொழுது ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் யாரு? சீலாவும் தீமோத்தேயும். மக்கெதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். அந்த மக்கெதோனியா திருச்சபையாகிய பிலிப்பு பட்டணத்து சபை கொடுத்து அனுப்பிச்சு அதை இந்த சகோதரர் கொண்டு வந்து இவருடைய குறைவுகளை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்தினாலும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன். ஏன்னா கொரிந்து சர்ச் அது ஒரு டைப்பான சர்ச்சு. அதில் அவர் இதை ஒரு குறையாக சொல்லலை. வேறு அவங்க குத்துறா நீ கொடுக்கல அப்படிலாம் குறையாக சொல்லலை. ஆனால் அந்த கொடுத்தாங்கன்ற அக்கௌண்டபிலிட்டி, யார் கொடுத்தா இந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். எவ்வளோ கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, அதை எப்படி செலவு பண்ண. இப்போ அந்த பிலிப்பு பட்டணத்து வந்த ஜனங்களை, அந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்க கொடுத்த காசை அந்த சகோதரர் சீலாவும் தீமோத்தேயும் கண்ணும் கருத்துமா என்ன பண்ணுறாங்க, ஒப்படைக்கிறாங்க. கமிட்டின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அது எதுக்கு செயல்படணும், செயல்படுத்துறதுக்கு தான் கமிட்டி. ஆனால் இன்றைக்கி கமிட்டின்ற பேரை வச்சுக்கிட்டு செயல்படுத்தாமல் முட்டுக்கட்ட போடுறது தான் கமிட்டி இருக்குது. உண்மையா இல்லையா? கமிட்டின்ற பேரில் ஒன்று வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது, இதை செய்யாத ஒருத்தன் அதை அதாவது சில என்ன செய்யலாம், இப்போ இவ்வளோ இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னும்போது 4 பேர் 4 யோசனை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஏதாவது ஒரு யோசனை பாஸ்ட்டுக்கு பிடிச்சிருக்குது, 5 வருஷத்துக்கு ஒரு முறை வேறு மாறிடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல அவருக்கு ஏதோ பிடிச்சிருது, இது மாதிரிப்பா இது செய்யலாம் அப்படின்னு ஏதோ ஒரு கர்த்தருடைய வழி நடத்துது அவருக்கு பெற்று ஏதோ உணர்த்த போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பாஸ்ட் சொல்கிறாரு சரிப்பா இதை செய்யலாம் அப்படின்னா, இன்னொரு ஆளுக்கு நான் சொன்னதை கேட்காம அந்த ஆள் சொல்கிறது கேட்டானா, இதை நான் செய்யறேன், எப்படி செய்ய விட்றேன் பாரு. இப்படி தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு கமிட்டின்ற பேரில். நரகத்துக்கு தான் போவீங்க அப்பெல்லாம் பண்ணால். ஏன்னா ரொம்ப கஷ்டம். என்ன எப்படிப்பட்ட எண்ணம் இல்லை, நான் சொல்கிறத கேட்காம அவன் சொல்கிறத கேட்டு நீ செஞ்சிருவியா? இதெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணமே இருக்கக்கூடாது. அப்படிலாம் அதெல்லாம் ரொம்ப நம்ம இதில் நம்ம இதை பற்றி எப்போவும் இதெல்லாம் பேசவே இல்லை. நம்ம இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்தே இதை நான் கரெக்டாக கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம இதில் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் சில விஷயங்களை கேள்விப்படும் பொழுது, சில டயசிஸில் சில காரியங்களில் கேள்விப்படும் பொழுது, கோர்ட்டில் கேஸுன்னு அடிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸை எழுதிக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான காரியங்கள் தெரியுமா? அப்படிலாம் நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா ஈகோ, நான் சொல்கிறது கேட்கல, இந்த ஆள் என்ன 5 வருஷம் ஒரு முறை ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவான், நான் என் பரம்பரையாக என் தாத்தன் காலத்துலேருந்து இந்த சர்ச்சில் இருக்கிறோம், என்னை தாண்டி நீ வந்துடுவியா, என்னை தாண்டி நீ பேசிடுவியா? இதெல்லாம் என்ன எண்ணம் இல்லை? இப்படிலாம் இருக்கவே கூடாது. இப்படிலாம் எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. கரெக்டாக அந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த சீஷர்களுக்கும் இருந்துச்சு, அந்த சகோதரர்களுக்கும் இருந்துச்சு. அவங்க எல்லாருமே சீஷர்கள் தான், கர்த்தருடைய சீஷர்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. சீலாவுக்கும் தீமோத்தேயுக்கும் இருந்துச்சு. கரெக்டாக அது பொறுப்பாக அந்த தேவனுடைய மனுஷன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒப்பு கொடுக்குறாங்க. வாங்கிக்கிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு, அதை கரெக்டாக செலவு பண்ணுறாரு. அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி கொடுக்குறாரு. நான் எதுக்கு செலவு பண்ணேன், இந்த கொரிந்து பட்டணத்து சபையில் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்குன்னு இதை நான் செலவு பண்ணேன். நான் தான் ராஜா. நான் இது இந்த பெந்தகோஸ்தே பாஸ்டர்கள்ட்ட இது ஒன்று இருக்குது, யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. காசை பற்றி கேள்வி கேட்டால் அது ஒரு பெரிய தேவ குத்தமாக ஆயிரும். அது எப்படி நீ கேள்வி கேட்கலாம்? அப்படி யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதெல்லாம் கர்த்தர்கிட்ட நம்ம காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அதை கரெக்டாக நியாயமாக வர ஒவ்வொரு காசையும் நம்ம தான் உழைச்ச காசு தான். அது சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன பாஸ்ட்டுங்கன்றீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, என்ன வேலை செய்யலை இல்லை, இவ்வளோ டைட்டான ஜாப், இதெல்லாம் ரொம்ப ஹெக்டிக்கான ஜாப், 24/7 அவைலபிளாக இருக்கணும். திடீர்னு தலைவலிக்குது, ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப முடியாமல் இருக்குது, ஜாப் பண்ணுங்க, நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டாலும் போயிட்டு ஜாப் பண்ணி அவங்கள ஆறுதல் படுத்தி அவங்களுக்கு இது பண்ணணும், நிறையா விஷயங்கள் செய்யணும், அப்படிதான் இருக்குது. ஆனால் நம்ம இது பண்ணுற காசு தான். ஆனாலும் அதுக்கு உத்தரவாதமாக கரெக்டாக கணக்கு வச்சு நம்ம அக்கௌண்டபிள் இருக்கட்டும். என்ன காசை எவ்வளோ செலவு பண்ணணுன்ற அந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே, இல்லை எதுக்கு என்னென்ன காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்றது நம்ம கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். அது எந்த நேரத்திலும் நம்ம உத்தரவு தர நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியம். 2வது, இந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்க கொரிந்து சர்ச்சிலையும் இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க.
ரெண்டாவது தெசலோனிக்கரில் பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கரின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 3:7-9 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். 9 உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். இப்போ இதை ஊழியத்தை பாதிக்காத வண்ணம் ஊழியத்து நிமித்தமே சில காரியங்களை செய்கிறோம். இப்போ நம்ம சர்ச்சிலையும் என்ன பண்ணுறோம், சர்ச்சோடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு டோட்டலாக நம்ம விசுவாசிகளை மாத்திரம் டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் சில விஷயங்களை செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்ம இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம், சில காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது, அது ஒரு பிரிவினை உண்டாக்கக்கூடாது, அது ஊழியத்துக்கு தடையாக இருந்துடக்கூடாது, அது விசுவாசம் இன்மையும் கிடையாது. இது ஞானமாக இப்போ விசுவாசம் இல்லாமலே அவர் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் ஊழியம் செய்யும் பொழுது சில அந்த தேவைகளை, அடிப்படையான தேவைகள், ஒரு கரண்ட் பில்லை கட்டுறதுக்கு, ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு இன்கம்மை சர்ச் மூலமாகவே நம்ம கெயின் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சில ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பண்ணுறது இங்கே தப்பும் கிடையாது. சில விஷயங்கள் நம்ம அது கர்த்தருக்குள்ளாக இருக்கணும், அது எந்த விதத்துலையும் ஊழியத்தை பாதிக்காத வண்ணமும் நம்ம இருக்கணும். எல்லா விதத்துலையும் அது கர்த்தருக்கு தான் நம்ம முழு ஒத்துழைப்போடு கூட அதை நம்ம செய்யணும். இதை இதே விஷயத்தை இதை எங்கே இது பண்ணுறாங்கன்னா, இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும்போது இந்த வசனத்தை, அதாவது தெசலோனிக்கே பட்டணத்தில் நடந்த காரியத்தை அப்படியே இங்கே பிலிப்பு பட்டணத்தில் சொல்கிறாரு பாருங்க. பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதும்போது 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், நான் தெசலோனிக்கேல இருந்த பொழுது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். இப்போ அங்கே அவர்களை யாரும் வருத்தப்படுத்தாமல் அவர் தன் கையினால் சில வேலைகளை செய்து, சில காரியங்களை செய்து அவர் அங்கே பிழைச்சிட்டு இருக்கும்பொழுது கூட இந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்க தான் அவர் அங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க, தாங்கியிருக்காங்க. அப்போ கொரிந்து பட்டணத்தில் அவர் வேலை செய்யும்போது, அது ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுதும் இந்த பிலிப்பு பட்டணத்து ஜனங்க சில வெகுமதிகளை அந்த சகோதரர்கள் மூலமாக அனுப்பி உதவி செஞ்சுருக்கிறாங்க. தெசலோனிக்கே பட்டணத்தில் இவர் தங்கி ஊழியம் செய்யும் பொழுது அவர்களை வருத்தப்படுத்தாமல் சில காரியங்கள் இவர் என் தேவையை நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள். ஏன்னா ஏன் அது நடந்துச்சுன்னா, அன்றைக்கி எல்லாருமே கஷ்டம், அதாவது எல்லாருமே நல்ல வசதியானதான், பவுலுக்கு இல்லாத வசதியா, எல்லாருமே நல்ல வசதியானாங்க. ஆனால் எல்லாவற்றையும் அவங்க விட்டாங்க, இழந்து போனாங்க, கர்த்தருக்காக இழந்து போனாங்க. அவன் என்னன்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டியா, கிறிஸ்தவனா நீ இருக்கிறியா, உன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நம்ம வாழ்ந்தால் தான் நமக்கு தெரியும். சொத்துக்கள்லாம் பறிமுதல் ஆயிரும், எல்லாமே இதாயிரும், எதுவுமே குடியுரிமைன்னு ஸ்லாக்கியம் கிடைக்காது, நிறைய வரி கட்ட வேண்டியது இருக்கும், எல்லா பிரயாணத்துக்கும் அதிக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. தெசலோனிக்கே பட்டணத்தில் ஜனங்க கொடுக்காம இல்லை, சில கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். கொரிந்து பட்டணத்து சபையில் சில கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். அப்போ இவர் ஊழியம் செய்கிறோம், இங்கே ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோன்ட்டு இருக்கிறவங்கள எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஊழியத்தை பாதிக்காதவனா சில வேலைகளை செய்து கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, பண்ணுறாரு. அப்போ சில பேர் சொல்லுவாங்க வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் செய்யணுன்ட்டு போயிடுவாங்க, வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பக்கம் போயிடும். எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆயிரும். நமக்குன்னு கர்த்தர் என்ன பாதையை வச்சுருக்கிறாரோ அதை பண்ணுங்க. இன்றைக்கி ஏன் புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா, இல்லை அதுதான் சரி இதுதான் சரின்னு எதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறீங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன பாதை வச்சுருக்கிறாரு, என்ன ஊழியத்தை செய்ய முடிய வச்சுருக்கிறாரு. இப்போ பாஸ்டாக இருக்கேன், இப்போ மற்ற வேலை செய்ய நேரம் இல்லை, அதான் சொல்லணும். எப்படி அதை ஏன்னா அதை செய்ய போனால் எனக்கு இதை செய்ய முடியாது, இதை செய்கிறது கஷ்டமாயிரும், இதுக்கு தடையாயிரும், அதனால் என்னால் செய்ய முடியல, சில காரியங்களை இது பண்ண முடியாது. அப்போ வேலை செஞ்சுட்டு ஊழியம் பண்ணுற அந்த பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களும் தப்பு, நீ பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் முழு நேரமும் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம அவங்கவுங்களுக்கு கர்த்தர் என்ன பாதையை வச்சுருக்கிறாரோ அந்த பாதையில் அவங்கவுங்க போக வேண்டிய இது இருக்குது. அப்போ இது மாதிரி எல்லா சபைகளிலிருந்தும் அவருக்கு உதவிகள், அவங்க அந்த சபைகள் அவர் ஊழியம் செய்வதற்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிலிப்பு பட்டணத்து ஜனங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ மெயின் என்னென்னா, கண்களை இந்த ஜனங்க கொடுக்குது அப்படின்ட்டு ஐஸ் வைக்கிறதுக்காக கிடையாது.
கண்களை இப்படி பார்க்கக்கூடாது. தேவைகள் போது ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியம் ஜனங்களை நோக்கி இருக்கக்கூடாது. இது தேவை, அது தேவை. நம்ம கொஞ்சம் நாசுக்காக வேறு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ணுறது நல்லது தான், ஆனால் கொஞ்சம் ஜனங்கள்கிட்ட சொல்லாமல் கர்த்தர்கிட்ட சொல்லணும். அது யாராவது வச்சு கர்த்தர் போஷிப்பார், யாரை வச்சா போஷிப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு நன்மை வரும். உங்கள் மாம்சம் சொல்லும் இந்த தேவை இருக்குது, இந்த குடும்பம் இதை சந்திச்சிரும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த குடும்பத்தை விட வேற ஒரு குடும்பம் சந்திக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நன்மை வரும். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். சில திட்டங்களை சில காரியங்களை செய்யும் பொழுது நம்ம எதிர்பார்க்காதவங்க தான் அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறையா விஷயங்களை செய்வாங்க. அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு ஊழியக்காரனுக்கும் ஊழியத்துக்கும் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஜனங்களுக்கும் சொல்கிறேன், என்னென்னா உங்கள் தேவைகளை மனுஷர்களிடத்தில் தேடுகிறத விட கர்த்தரிடத்தில் கேட்டு பழகுங்க. கர்த்தரிடத்தில் கேட்டு, கர்த்தரிடத்தில் முறையிட்டு, கர்த்தரிடத்தில் அப்ளிகேஷன் போட்டு பழகுங்க. சின்னதுலேருந்தே அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா தேவைகள் நிச்சயமாய் சந்திக்கப்படும். ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா நம்முடைய தேவன் முன் கரிசனை உள்ள தேவன். ரெண்டாவது நம்முடைய தேவன் திருப்தியாய் நடத்துகிற தேவன். அவர் திருப்தியாக நடத்துகிறார். திருப்தியாக ஒரு மன நிறைவோடு கூட வாழ்கிறதுக்கு திருப்தியாக என்ன தர்றாரு தேவன் நடத்துகிறார். 11ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 4:11 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனென்றால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆகிலும். இப்போ இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது. 11ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, கடைசியாக முடிக்கும்போது கற்றுக்கொண்டேன், 12ஆம் வசனம் முடியும் போது போதிக்கப்பட்டேன். கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். சில குறைவுகள் இருக்குது, சில சரீர சுகவீனங்கள் இருக்குது. இதை நார்மலாக ஒரு மனுஷன் ஹேண்டில் பண்ணும்போது முடியாது, வாய்ப்பு இல்லை, செய்ய முடியாது, நடக்காது அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் நான் நடந்திருக்கேன், நான் செஞ்சுருக்கேன், நான் கர்த்தருக்காய் வாழ்ந்திருக்கேன், கர்த்தருக்காய் வைராக்கியமாக செயல்பட்டிருக்கேன். இப்போ என்னால் முடியாது, ஆனால் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ சாட்சியாக சொல்கிறாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு திருப்தியை தர. எல்லாவற்றையும் செஞ்சேன், ஏதோ 1-2 விட்டுட்டு இல்லை, ஏதோ 1-2 செய்யாமல் இல்லை, எல்லாவற்றையும் நான் செஞ்சேன். எப்படி செஞ்சேன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் மாத்திரம் இதை நான் செஞ்சேன் அப்படின்றார். 3வது சொல்கிறாரு பாருங்க. 2வதுலே இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:6 பார்த்தீங்கன்னா, போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த ஒரு நிறைவு இருக்கணும், போதும். அதான் நான் ஆரம்பத்திலே அதை நான் விளக்கி சொன்னேன். சில காரியங்களை அந்த ஒரு மன நிறைவு இருக்கணும், இருக்கிறதுல ஒரு மன நிறைவு இருக்கணும். ஐயோ அது இல்லையே, இது இல்லையே, ஆச்சாக்கம் பாச்சாக்கம், இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு மன நிறைவு நமக்கு இருக்கணும். எதிர்பார்ப்பு இருக்கலாம், எதிர்பார்ப்புலாம் இருக்கக்கூடாது. புத்தர் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்துக்கு காரணம், அதுவே பெரிய தொல்லை. அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராத சில காரியங்கள். அப்படி கிடையாது. ஆசையை விட்டுருன்னா ஆசையே இல்லாமல் எப்படி வாழ முடியும்? சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. தூங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும்ல, சாப்பிடணும், தூங்கணும், உட்காரணும், ஏதாவது ஒன்று, எல்லாமே ஆசை தான். அதுதான் உட்காரணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் உட்கார முடியல, அதனால் துன்பமாக இருக்கிறேன் நான் சொல்ல முடியும்? அது மாதிரிலாம் நம்ம ரொம்ப இது பண்ணிடக்கூடாது. அதெல்லாம் சும்மா கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலுக்கு அது ஒத்து வராத காரியம் அது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே அவர் சொல்கிறாரு, ஒரு போதுமென்ற மனது இருக்கணும், ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிறதுல. அந்த இந்த கேப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது இருக்குது, கர்த்தர் இதை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, கிட்டாரில் மாட்டி வாசிக்கிறதுக்கு கர்த்தர் இதை
கொடுத்துருக்குறாரு அப்படின்ட்டு இது எனக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். இது உடைஞ்சிருச்சு, சம்திங் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா இன்னொன்று வாங்குறது தப்பு இல்லை நல்ல ஒரு குவாலிட்டியானது வாங்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. இதுலேயே ஒரு சில்வர் ஃபினிஷில் ஒன்று இருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும், இதுதான் இருக்கா அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. தங்கத்திலே வாங்கி மாட்டினா கூட அந்த மன நிறைவு வராது. ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணணும், அந்த இருக்கிற பொருட்களில் இருக்கிறதுல ஒரு மன நிறைவு போதும் என்ற மனது, அது மிகுந்த ஒரு ஆதாயம், அது ஒரு கெயின் அது ஆதாயம் அப்படின்றார். கடைசி நம்முடைய தேவன் நிறைவை தருகிறவர், ஒரு ஃபுல்ஃபில்னஸை தரார். அப்போ திருப்தியாய் நாரத்துறாரு. முன் கரிசனை உள்ள தேவன், நமக்கு தேவன் வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான பதிலை ஆயத்தம் பண்ணி வச்சிடுறாரு. முன் கரிசனை உள்ள தேவன், திருப்தியாய் நடத்துகிற தேவன். மூணாவது, நம்முடைய தேவன் ஒரு நிறைவை தரார். 18ஆம் வசனத்தை வாசி பாருங்க. எல்லாம் கிடைத்தது, பரிபூரணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்தீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு மன நிறைவு இங்கே இருக்கு. அப்போ 3 காரியங்கள். ஒன்று, கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்க முன் கரிசனை உள்ள தேவன், நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன், நமக்கு ஒரு நிறைவை தருகிற தேவன், ஒரு மன நிறைவை தருகிற தேவன். அதனால் கர்த்தரிடத்துல சார்ந்து வாழுங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரையே பற்றி கொள்ளுங்க. அதான் நான் கொடுக்குற ஆலோசனை. கர்த்தரை பற்றி கொள்ளுங்கன்னு மாத்திரம் இல்லை, கர்த்தரையே பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை மாத்திரமே பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்கலாம்.